எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நம்ம நாராயணியம் பார்த்துட்டு வரோம். 16 தசகம் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். அனுபவம் என்னோடது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மாமி இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு 7 months இருக்கும், 6-7 months இருக்கும். அதுக்கு முன்னால் அயோத்தியா, காசி அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு மறுநாள் எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. பெல் அடித்தாங்க. நான் ஓப்பன் பண்ணின்னு வாங்க மாமி உள்ளேன்னு கூப்பிடல. எங்களுக்கு தீட்டு இருந்தது, ஒரு 10 நாள் தீட்டு எங்களுக்கு. அப்போது சரி, அவங்கக்கிட்ட கையில் பார்த்தா அயோத்தியா ராமர் இருக்கார். பிரசாதம்லாம் வச்சிட்ருக்காங்க. எப்படி வாங்கிக்கிறதுன்னு ஒரு மனசு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் தீட்டு இருக்குது, எப்படி பிரசாதம் வாங்கிக்கிறதுன்னு சொல்லலை. அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க சொன்னாங்க, உங்கள் வீடு தேடி ராமர் வந்திருக்காம்மா, வீடு தேடி வந்திருக்கான். சிவனும் வந்திருக்கார், ராமரும் வந்திருக்கார். நீங்கள் வீடு தேடி வந்தவங்களை எப்படி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி வீடு தேடி வந்து நிற்கிறார், வாசலில் ராமர் நிற்கிறார், எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்னு மறு நிமிஷமே நீங்களே கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ராமரே வந்திருக்கான் தேடிட்டு, அப்போ சிவராமனாக வந்திருக்கான், நீங்கள் யோசிச்சிங்களா கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மூமெண்ட் எனக்கு. நிஜமாகவே நமக்கு தீட்டுலாம் நமக்கு தான், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? சுவாமிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தாராளமாக எந்த நேரம் வேணால் அவங்க வரலாம். பாருங்கள், வீடு தேடி வந்திருக்காரு. எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஓகே, பார்க்கலாம்.